ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனலுக்கு டிரெக்ட் பண்ணும். ஸோ அதில் போயிட்டு அதில் இருக்கிற நோட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும். நோட்ஸும் இதையும் சைமல்டேனியஸாக பார்க்கணும். இதை மட்டும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒன்று நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஸ்பார்க் போட்டுக்கணும். ஸோ அப்படி ஸ்பார்க் போட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1934 எம்என் ராய் அப்படிங்கிற ஒருத்தர். யார் அப்படின்னா, நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டர். ஸோ அவர் தான் பேசிக்கலாக என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கான ஸ்பார்க் கான்ஸ்டியூஷன், இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்து எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி 1934 அவர் கேட்டாருன்னா 35 இந்தியாவோட பெரிய கட்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க ஆமாம் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு, ஐஎன்சிக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு 1938 கேட்குறாரு, ஆமாம் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும். அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னா அதுலேருந்து வரவங்க எப்படி இருக்குன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற முறையில் தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ இதுதான் அதுக்கு பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுங்கிறது எப்போ பேசுனாங்கன்னே பார்த்துக்கோங்க. 1938 பேசிட்டாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா, நார்மலாக ஒரு 4-5 ஆக்ட் இப்போவே பேசிட்டாங்க, அப்போவே பேசிட்டாங்க, இல்லை 1947 தான் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கிடையாது. 1938 ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கு இப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் வேணும், அந்த கான்ஸ்டியூஷன் இப்படி தான் இருக்கணும், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டனே கொடுத்துருவாங்களா பிரிட்டிஷ்காரங்க? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வரக்கு முன்னாடி நம்மளோட இந்தியாவுக்கான லாஸ் எங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நம்மளுக்கான லாஸை ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ், 1919 இருக்க மாண்டே கிளம்ஸ்ஃபர்ட், அது மாதிரி 1935 அந்த மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணி கொடுத்த லாஸ் தான் நம்ம வி வர் ஃபாலோயிங் இயர். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நம்மளுக்கு ஈஸியாக தந்துடுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை, நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஈஸியாக தரல. ஸோ பேசிக்காக எப்படி தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ நம்ம இந்தியன் ட்ரூப்ஸை நம்ம பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு எல்லாரும் கோச்சிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க ஐஎன்சியில். ஸோ அதனால் நம்ம பெர்மிஷனோடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆதரவு வேணும் அவங்களுக்கு, பிரிட்டிஷ்க்கு வேர்ல்டு வார் 2ல். ஸோ ஏன்னா அவங்களோட பார்ட்டிஸில் அவ்வளோ பெரிய ஒரு நேஷன் வச்சுருக்கல, இன்னுமே நீ அவங்களோட ஒத்துழைப்பை வாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1940 ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் மூலயமா அடுக்கவும் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ஆஃபருங்கிறது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1940. அப்போ தான் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க, ஓகே உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி தரோம். ஆனால் எப்போ ஏற்படுத்தி தருவோம்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஆகஸ்ட் ஆஃபரில் 1940. ஸோ இதுக்கு பேசிக்காக லைனாக யார் வைஸ்ராயாக இருந்தாங்கன்னு படிச்சுக்கணும். ஸோ லார்ட் லின்லித்கோ தான் அப்போது வைஸ்ராயாக இருக்கார். எப்போது ஆகஸ்ட் ஆஃபர் நம்மளுக்கு வரும்போது 1940. ஸோ அவர் தான் சொல்கிறார் இந்தியாவில் இந்த மாதிரி, ஓகே உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி தரும், ஆனால் அதில் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதோட அது முடிஞ்சு. ஆனால் இதில் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி தராங்க நம்மளுக்கு, அது பிரிட்டிஷும் இந்தியன்ஸும் சேர்ந்து தான் இது நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி தரதா இருந்துச்சு. அடுத்து ஆகஸ்ட் ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒத்துழைப்பு கிடைக்கல அவங்களுக்கு. அடுத்து கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ கிரிப்ஸ் மிஷன் ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் தான் ஹெட்டாக இருப்பார். ஸோ 1942 வருது கிரிப்ஸ் மிஷன். ஸோ கிரிப்ஸ் மிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணித்தரோம், கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இப்போ கிடையாது எல்லாமே. இப்போ நாங்கள் அதில் பிஸியாக இருக்கோம். ஸோ வேர்ல்டு வார் 2 முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் ஏற்படுத்தி தரோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வர மாட்டாங்க. நம்ம எப்படி ஆகஸ்ட் ஆஃபரில் பிரிட்டிஷும் இந்தியன்ஸும் கொலாபரேட் பண்ணி நம்மளுக்கான லாஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி இது கிடையாது. ஸோ இதில் ஒன்லி இந்தியன்ஸ். ஸோ இந்த கேபினட் மிஷனில் கிரிப்ஸ் மிஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்லி இந்தியன்ஸ் நீங்கள் உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் வந்து காந்தி இதை அக்செப்ட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லி படிக்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் படிக்கும்போது இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கும். பட் வந்து எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி காந்தி டிட் நாட் அக்செப்ட் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்போ ஞாபகம் வராது. ஸோ காந்தி வந்து எதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போஸ்ட் டேட்டட் செக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்கிறாங்க. ஸோ என்ன அஷூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை ஒத்துக்கல காந்தி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா கேபினெட் மிஷன் வருது. ஸோ கேபினெட் மிஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்து முடிஞ்சிருச்சு 45ல். அதுக்கப்புறம் வந்து 1946 வந்து கேபினெட் மிஷன் வந்து வருது. ஸோ அந்த கேபினெட் மிஷன் வந்து மார்ச்சில் வரும்போது அதில் 3 பேர் இம்பார்ட்டண்ட்டாக வராங்க. அந்த 3 பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னென்னா அதே ஸ்ட்ராட்ஃபோர்ட் கிரிப்ஸ் வருவார், பெத்திக் லாரன்ஸ் வருவார், ஏவி அலெக்சாண்டர் வருவார். ஸோ இவங்க 3 பேரும் வராங்க. வந்துட்டு நம்மளுக்கான என்னென்ன விஷயம் நீங்கள் ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் மார்ச்சில் தானே வராங்க. மார்ச், ஏப்ரல், மே வந்துட்டு மே 16 வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தான் ஓகே ஒரு கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தணும்னா அதுக்கு முன்னாடி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஆனால் கிரிப்ஸ் மிஷன்லேயே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி பேசியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் மிஷனில் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி பேசினாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதிட்டு வந்துடாதீங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஏற்படுத்தி தந்தது வந்து கேபினெட் மிஷன். ஆனால் அதுக்கான ஐடியா வந்து கிரிப்ஸ் மிஷன்லேயே பேசிட்டாங்க. எப்படி அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் 1942 வந்தது இல்லையா. ஸோ வந்தப்போவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி தரோம். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தினது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் நமக்கு வந்தது இல்லையா, அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இதுக்கான பேக்ரவுண்ட். அடுத்து இந்த கிரிப்ஸ் மிஷன்லேயே வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆரம்பிக்கிறாங்களே அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படி இந்த அசம்பிளி வந்து இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். ஸோ அந்த அசம்பிளி வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்களா அது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த 5 பாயிண்ட் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேசிஸை தான் இருக்கணும். ஸோ இதில் இந்தியாவில் வந்து எல்லா கம்யூனிட்டி மிக்ஸ் ஆகி இருக்காங்க. ஸோ வந்து கம்யூனிட்டி பேசிஸ் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட்லி நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டடாக இருக்கணும். அண்ட் அந்த பார்ட்லி எலெக்டட் வந்து எப்படி இருக்கணும்னா இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கணும். ஸோ டைரக்ட் எலெக்ஷனை வச்சு கண்டிப்பாக நடத்த முடியாது அப்போ இருந்த நிலைமைக்கு. ஸோ வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டாக இருக்கணும். ஸோ அந்த 5 பாயிண்ட்டும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த போயிட்டு இருக்கும் போது இந்த கிரிப்ஸ் மிஷன், கேபினெட் மிஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் போதே அப்போது இந்தியாவோட வரைபடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்போ 1946 சொல்லிட்டு இருக்கேன். இந்தியாவில் வந்து 11 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா கிளப் பண்ணி 11 ஸ்டேட்ஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் இருந்தது. சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்னால் இப்போ நம்ம இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி. அப்போ வந்து டைரெக்டாக வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கடியிலே இருந்துச்சு, யார் கடியிலும் விட மாட்டாங்க, ஆர்மி கண்ட்ரோல் கடியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ இருந்துச்சு 11 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருந்துச்சு, பெருசும் இருந்தது குட்டியும் இருந்தது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இதோட பேக்ரவுண்டில் தான் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பேர் வரணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க கேபினெட் மிஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஜனத்தொகைக்கு வந்து 10 லட்சத்துக்கு ஒருத்தர் வந்து போவார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு. ஸோ 10 லட்சத்துக்கு ஒரு மெம்பர் வந்து இதை வந்து நாமினேட்டடாக இல்லை வந்து இதை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, எலெக்ட் ஆகி போவார். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ 10 லட்சத்துக்கு எவ்வளோ பேர் போனாங்க, ஒருத்தர் போனாங்க. அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அது பார்த்தாச்சு. அப்போ டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கிற பேர் எவ்வளோ பேர் இருக்குன்னா 389. அப்போது நார்மலாக பாருங்கள் 10 லட்சத்துக்கு ஒருத்தர் போகணும்னா அப்போ இந்தியாவில் இருக்கிற இப்போ இந்த எல்லா ப்ராவின்ஸும் ஒன்றா பண்ணிங்கன்னா ஜனத்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39 crore இருந்தது. ஸோ இதுதான் வந்து அதோட கான்செப்ட்.
அடுத்து வந்து செகண்ட் வந்து கம்யூனிட்டி பேசிஸில் போகணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கம்யூனிட்டி பேசிஸ்னால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ், சீக்ஸ், ஜென்ரல் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரித்தாங்க. ஸோ முஸ்லிம்ஸ், சீக்ஸ், ஜென்ரல். இந்த ஜென்ரலில் தான் வந்து ஜெயின்ஸு, பார்சிஸ், அதுக்கப்புறம் ஹிந்துவிசம் ஃபுல்லாமே வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். கிறிஸ்டியன்ஸும் இந்த ஜென்ரல் கேட்டகரி தான் வருவாங்க. ஸோ இப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா எழுதிடாதீங்க. முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீக்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல்னு கொடுத்தா எழுதிடாதீங்க. ஸோ முஸ்லிம், சீக்ஸ், ஜென்ரல். இந்த ஜென்ரல்குள்ளே தான் மிச்சம் இருக்கிற எல்லா பேரும் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து இந்த 389 இதில் வந்துட்டு சீட்ஸில் வந்து 93 people ஷுட் கோ ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதுதான் வந்து அவன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருந்த நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்துங்க 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அவ்வளோ மெம்பர்ஸையும் அலாட் பண்ண முடியாது. சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், 10 லட்சத்துக்கு கீழே இருக்கும். ஸோ எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கிளப் பண்ணி ஸோ 93 people ஆன் த ஹோல் வந்துட்டு அந்த 389 93 வில் பி ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த எலெக்டட் பீப்புள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 389 93 இவங்கன்னா 292 people வில் பி எலெக்டட். ஸோ இந்த பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ் அந்த 11 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ பேர் போவாங்கன்னா 292 வில் கோ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். 292 எதுலேருந்து வராங்க, அந்த 11 பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்லேருந்து வராங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 565 இருக்குன்னு பார்த்தோன்னா அதுலேருந்து 93 people ஆர் கோயிங். அதுக்கப்புறம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ் சொன்னல, பிரிட்டிஷோட டைரக்ட் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதில் 4 ஸ்டேட்ஸ் இருந்தது. 4 ஸ்டேட்ஸ் என்னன்னு நான் சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி, அஜ்மீர், அதுக்கப்புறம் கூர்க், அப்புறம் பலுச்சிஸ்தான். இந்த 4 ஏரியாவும் வந்து சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸில் இருந்துச்சு. ஸோ இந்த 4 பேர். ஸோ டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 389 members வந்துடும். 292 ஃப்ரம் 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேருந்து, 4 வந்து இந்த சீஃப் கமிஷனர்ஸ், 93 வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து. ஸோ டோட்டலாக கிளப் பண்ணிங்கன்னா 389 வந்துடும். ஸோ இதுதான் அதோட நம்பர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 389 people இவங்க எடுக்கிறாங்க. இந்த 389 people எடுக்கிறது யாருன்னா எம்எல்ஏஸ். ஸோ ஆல்ரெடி எலெக்ட் ஆகி இருக்கிற எம்எல்ஏஸ். ஒரு 2 மாதம் வந்து எலெக்ஷன் நடத்தி எம்எல்ஏ எடுத்திருப்பாங்க. ஸோ அது மூலயமா தான் வந்து இந்த 389 peopleயும் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, கம்யூனிட்டி பேசிஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3, ப்ரிஃபரன்ஸ் 4னு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சு டோட்டலாக இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் கிளப் பண்ணி இவர் தான் வந்து எலெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இது எம்எல்ஏஸ் வந்து எடுக்கிறனால இன்டைரக்ட் எலெக்ஷன். நம்மளை மக்களாக போய் வந்துட்டு அந்த 389 peopleயும் வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அதனால் வந்து அது இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, காந்தியும் ஜின்னாவும் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெம்பர்ஸாக இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 389ல் 208 people were from காங்கிரஸ். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்லேருந்து 73 people வந்து போயிருந்தாங்க. அப்புறம் அதர்ஸ். ஸோ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் கிளப் பண்ணி 15 சீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக இதை கிளப் பண்ணால் வந்து 296 வரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 292 + 4 பிரிட்டிஷில் டோட்டலாக இருக்கிறது. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை விட்டுருங்க, அதில் 93 peopleக்கு இடம் கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 296 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து எவ்வளோ பேர் போகணுன்னா 208, முஸ்லீம் லீக்கு எவ்வளோ சீட் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா 73, அதுக்கு மிச்சம் 15 சீட் வந்து யார் வேணாலும் போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட காம்போசிஷன். இப்படியும் கேட்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் ஒரு 4-5 தடவை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, அட் த பிகினிங் வந்துட்டு இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு யார் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 93 people வந்துட்டு எதுலேருந்து வரணும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வரணும். அவங்க யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நோ ஒன் பார்ட்டிசிபேட்டட் இன் தட் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இன்னும் சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல, அது என்னன்னு சொல்கிறேன். அடுத்த நோட்ஸ் திருப்பினீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போ வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மீட் பண்ணாங்க நம்ம ப்ரியாம்பிள் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். எப்போது டிசம்பர் 9, 1946 தான் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து 296 people வந்துட்டு எதில் டோட்டலாக அந்த பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்லேருந்து பார்த்தோம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 292 people உங்களுக்கு தெரியும், 93 ஃப்ரம் த யார் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த 4 சீட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. வேறு யார் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, முஸ்லீம் லீக்கு நம்ம பார்த்தோம் 73 சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. யார் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு மட்டும் பாருங்கள். யாருன்னா 93 people ஃப்ரம் த
பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்புறம் 73 சீட்டு வந்து யாருக்கு, முஸ்லீம் லீக்கு ஒதுக்கி இருந்தாங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ வந்து ஜின்னா வந்து இந்த பைநேஷன் தியரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுங்க, எங்களுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுங்க, எங்களுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க, அப்படி ஒரு பைநேஷன் தியரின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு 46ல். ஸோ அதனால் அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. இதுதான் வந்து இதில் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து அப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் தான்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 93 மைனஸ் இந்த 73 பண்ணிங்கன்னா மிச்சம் அந்த 389லேருந்து 211 பீப்புள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 211 பீப்புள் ஒன்லி பார்ட்டிசிபேட்டட் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஹெட் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஹெட் தான் யாருன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் வந்து எல்டஸ்ட் பர்சன் கான்ஸ்டியூன்ஸ் அசம்பிளியில். ஸோ அதனால் அவர் தான் எடுத்து வந்து இதுக்கான பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. ஸோ அவர் டெம்பரரி தான், பெர்மனெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணல இன்னும். இப்போ இது எதுவுமே எலெக்ஷனில் போகலை. ஸோ அதனால் வந்து இந்த ஓல்டஸ்ட் மெம்பரை தூக்கி வந்து ஹெட்டாக போடுறது வந்து யாரோட ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓல்டஸ்ட் பர்சனை தூக்கி ஹெட்டாக போடுறது வந்து யாரோட ப்ராக்டிஸ், ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஃபஸ்ட் டே முடிஞ்சிச்சு. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும், 211 உங்களுக்கு தெரியும். அடுத்து செகண்ட் மீட்டிங் வந்து December 11 நடக்குது. இந்த December 11, 1946 தான் வந்துட்டு ராஜேந்திர பிரசாதை வந்து பெர்மனெண்ட் ஹெட்டாக வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சச்சிதானந்த சின்ஹாவோட போஸ்ட்டை தூக்கிட்டு பெர்மனெண்ட்டாக யார் வந்து எலெக்ட் ஆகி வரா, ராஜேந்திர பிரசாத் தான் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளிக்கு ஹெட். அவர் பெர்மனெண்ட். ஸோ இவர் இல்லாமல் இவருக்கு கீழே 2 வைஸ் பிரசிடென்ட்ஸை போடுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஹெச்சி முகர்ஜி, இன்னொன்று விடி கிருஷ்ணமாச்சாரி. இந்த 2 பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான பேசிக்ஸ். ஸோ எப்போ செகண்ட் இதில் வந்து எலெக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. அடுத்து December 13 போய்க்கோங்க. December 13 போயிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட். ஆல்ரெடி நம்ம ப்ரியாம்பிளில் பார்த்துட்டோம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் மூவ் பண்ணால், யார் ப்ரப்போஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். ஜவஹர்லால் நேரு தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணார். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் எதை எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எதுக்கு அவர் கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்க போகிற கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கணும். ஸோ ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கணுமா, இல்லை ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கணுமா, இல்லை பார்லிமெண்ட்ரியாக இருக்கணுமா, இல்லை பிரசிடென்ஷியல் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்கணுமா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம கிரியேட் பண்ணுறதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பாஸ் பண்ணார். ஸோ அதை பாஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ரியாம்பிளும், அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்டும் அதுலேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த பேசிக்காக அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கான்செப்டே வந்து ஒரு அமெரிக்கன் கான்செப்ட், யூஎஸ்ஏவோட கான்செப்ட் அது. ஸோ அதுதான் அவர் எடுத்து இங்கே பாஸ் பண்ணார். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே டிசம்பர் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் வரும் Jan 22, 1947. 46 முடிஞ்சிருச்சு. இந்த Jan 22, 1947 தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் அடாப்டட் அண்ட் brought into force. ஸோ பாஸ் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 13, 1946 பாஸ் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் Jan 22 வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த Jan 22, 1947 இந்த ஜானில் இது ஃபுல்லாகவுமே வந்து இந்த பைநேஷன் தியரி அப்படிங்கிறது வந்து பீக்கில் இருக்குது. பாகிஸ்தான் இந்தியா ரெண்டாக பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் பேட்டன் வராரு, இங்கேருந்து பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வராரு. சரி இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு. ஸோ அவரோட பிளான் தான் வந்து June 3 பிளான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் உங்களுக்கு தெரியும். June 3 பிளான் வந்து அவரோட பிளான் தான். இன்னொரு பேர் மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு இன்னொரு பேர் வந்து June 3 பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த June 3 பிளானில் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் அண்ட் ஆல், எந்தெந்த இடம்லாம் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அதுலேயும் சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான், அதுக்கப்புறம் சிந்த், அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்ட்லியா இருக்குது, அப்புறம் இங்கே வந்துட்டிங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் இருக்கும், அப்புறம் வந்து சில்ஹெட் அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ வெஸ்ட் பஞ்சாப் இதுதான் வந்து அது இதில் பாகிஸ்தானில் இருக்கிற ரீஜன்ஸ் எது, பலுச்சிஸ்தான், சிந்த், அதுக்கப்புறம் வெஸ்ட் பஞ்சாப், அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்ட்லியா, இந்த சைடு வந்துட்டுன்னா ஈஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் சில்ஹெட். இந்த ஏரியாலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானாக பிரியும், மிச்சம் இருக்கிற ஏரியாவில் இந்தியா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ராட்க்ளிஃப் கமிட்டி வருது. ராட்க்ளிஃப் எதுக்குன்னா, இந்தியாவும் பாகிஸ்தான் அந்த லைன் வந்து ட்ரா பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து வரக்காக ராட்க்ளிஃப் வராரு. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ்.